நெல்லை சிப்காட் தொழிற்பேட்டையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரால் கங்கை கொண்டான் பெரிய குளம் முழுவதும் மாசடைந்து கழிவுநீர் குட்டை போல காட்சியளிக்கிறது. சிப்காட் தொழிற்பேட்டையால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு வரும் அபாய நிலையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் பகுதியில் 500 ஹெக்டேர் பரப்பளவில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பல்வேறு தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த தொழிற்சாலைகளில் இருந்து மழைக்காலங்கள் மற்றும் அவ்வப்போது கழிவுநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அவ்வாறு திறக்கப்படும் கழிவுநீர் கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய குட்டைக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து ராஜபதி கால்வாய் மூலம் கங்கை கொண்டான் பெரிய குளத்தில் கலக்கப்படுகிறது. இதனால் குளத்தின் நீர் முழுவதுமாக மாசடைந்து குளத்தில் உள்ள மீன்கள் உள்ளிட்ட உயிரினங்கள் அழிந்து வருகின்றன. அத்துடன் நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த குளத்து நீரை நம்பியிருந்த பாசன பரப்புகளும் பாதிக்கப்பட்டு வருகிறது. குளத்து நீரை குடிக்கும் கால்நடைகளுக்கும் தொற்று நோய் போன்ற உபாதைகள் ஏற்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சிப்காட் வளர்ச்சி மையத்தில் இருந்து வரக்கூடிய கழிவு நீர்கள் அனைத்தும் ராஜபதி நீரோடை மூலமாக கங்கை கொண்டான் பெரிய குளத்திற்கு வந்து கலக்கிறது. இதனால் குளத்தில் உள்ள மீன்களின் சுவைகளும் மற்றும் இதனால் இந்த குளத்தை நம்பி விவசாயம் பண்ணும் விவசாயிகளும் விவசாயம் நிறைய பாதிக்கப்படுகிறது. மற்றும் கால்நடைகள் ஆடு வளர்ப்போர் தான் இங்கே அதிகமாக வாழ்வாதாரமாக வச்சுருக்காங்க. இந்த கழிவு நீரை குடிக்கிறதுனால ஆடு மாடுகளுக்கு வந்து தொற்று நோய்கள் இறப்புகள் எல்லாம் நடைபெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சில உயிரினங்களும் இறந்திருக்கு. பொதுவாக இது போன்ற தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்பது விதி. அத்துடன் இது போன்ற தொழிற்பேட்டைகளில் இருந்து கழிவுநீரை வெளியேற்றாமல் தொழிற்சாலை உள்ளேயே கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கப்பட்டு கழிவுநீர் சுத்திகரித்து மறுசுழற்சி மூலம் மீண்டும் பயன்படுத்த வேண்டும் என்பதும் விதி. ஆனால் இந்த கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பேட்டையில் அப்படி எந்த விதிமுறைகளும் பின்பற்றப்படுவதில்லை என்றும் இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ சுற்றுச்சூழல் துறையோ எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை என்றும் புகார் தெரிவிக்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். சிப்காட் நிறுவனம் வந்து இன்று வரை பல ஆண்டுகளாக தொடர்ந்து சிடிஓ அனுமதி இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கின்றது. அப்போ இங்க தப்பு யார் பண்றா? தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள். சட்டம் வந்து 1974 வாட்டர் ஆக்டும் 1981 ஏர் ஆக்டும் போட்டாச்சு. சட்டத்தை போட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தினுடைய கையில கொடுத்தாச்சு. அப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணாம இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் மீது யார் நடவடிக்கை எடுக்கிறது? இன்னைக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் இருக்கக்கூடிய இந்த பெரிய குளத்தில் கங்கை கொண்டானில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரெல்லாம் விடப்பட்டு இந்த குளம் இன்று மாசடைந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் யாரு? தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் உரிய அனுமதி இல்லாம இந்த சிப்காட்டை செயல்படுத்திக் கொள்ள அனுமதித்தன் காரணமாக. இது போன்ற தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் போது மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் அமைக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் இந்த சிப்காட்டை சுற்றிலும் புள்ளிமான்கள் அதிகம் வாழக்கூடிய 3 காப்பு காடுகள் இருப்பதாகவும் இதில் ஒரு காப்பு காடு புள்ளிமான் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இயற்கை ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். முதலாக அவங்க சுற்றுச்சூழல் அனுமதி பெற்று சமர்ப்பிக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த தொழிற்பேட்டை வந்து கேட்டகரி ஏ என்று சொல்லக்கூடிய பல தொழிற்சாலைகள் இருக்கக்கூடியதுனால இது வந்து அதிக மாசு வெளியிடக்கூடிய சிகப்பு வகையை சார்ந்தது. அதனால இதுக்கு வந்து முதல்ல சுற்றுச்சூழல் அனுமதி பெறப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னா சுற்றுச்சூழல் அனுமதி பெறப்படவில்லை. அது மட்டும் இல்ல, இந்த தொழிற்பேட்டையை சுத்தி புள்ளிமான்கள் வாழக்கூடிய 3 காப்பு காடுகள் உள்ளது. இதுல ஒரு காப்பு காடு புள்ளிமான்கள் சரணாலயமாக அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. மற்ற 2 காப்பு காடுகள் இதுவரை புள்ளிமான்கள் சரணாலயமாக அறிவிப்பு செய்யப்படாமல் நிலுவையில் இருந்து வருகிறது. சிப்காட்டில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டு மண் வளம் உள்ளிட்ட சுற்றுச்சூழலும் பாதிக்கப்பட்டு வருகிறது. எனவே கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பேட்டையை முறையாக ஆய்வு செய்து அனைத்து விதிமுறைகளையும் கடைபிடிக்க வலியுறுத்த வேண்டும் என்றும் விதிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களின் உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். தொழில் வளர்ச்சி என்பது அவசியம்தான். ஆனால் அதன் மூலம் காற்றும் நீரும் மாசுபட்டால் யாருமே வாழ முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதனை தொழில் நிறுவனங்கள் உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே சுற்றுச்சூழலையும் உயிரினங்களையும் பாதுகாக்க முடியும். மாலை முரசு செய்திகளுக்காக திருநெல்வேலி செய்தியாளர் அமுல் ஜெயசிங்குடன் ஷீபா ஜானட்.